வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ சக்தி மீடியாவிலேருந்து வனிதா. இன்றைக்கி வந்து பப்பாயா பூரணம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஓலிகை பண்ணுறதுக்கு நம்ம இதில் போலியும் தமிழில் இது வந்து பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பப்பாயா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அது எல்லாம் ஒரே இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் அளவு பொரியல் எடுத்துருக்குறேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் மேலே உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்தது கூட வந்து நான் இப்போ 400 கிராம் 450 கிராம் நான் 1.5 கிலோ பப்பாயா எடுத்துருக்கிறேன். 450 கிராம் வெல்லம் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையட்டும். ஏன்னா அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு தெளிச்சோம்னா பூரா அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் செதறும். அதுக்காக வேண்டியதான். இது இந்த மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் இது பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா தாராளமாக விட்டுக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லை. நான் ஒரு 2.5 ஸ்பூனு ஆயில் விட்டு இது பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இது இருந்துச்சுன்னா சரியாயிடும். ஆறுறப்போ உங்களுக்கு அந்த கையில் அல்வா மாதிரி ஒரு மாதிரி லட்டு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ட்ரை தேங்காய் இதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து பொடி பண்ணியிருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணும்னா அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்காகும். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்றத. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ்.